Hello students, welcome back to our channel Smart Stitch Fashion. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரீ ப்ரூச் கிளாஸில் 64th கிளாஸ் தான். இந்த மாதிரி சூப்பரான ஹேர் போ எப்படி மேக் பண்ணுறது இதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஷாப்பில் போய் இது வாங்கினோன்னா கண்டிப்பாக 50 rupees above இருக்கும். ஆனால் இதையே நம்ம ஹேண்ட்மேடில் நம்மளோட கிட்ஸ்க்கு எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெடிமேடாக ஹேர் போவோட பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். கோல்டன் கலரில் ஒரு 1/4 inch சைஸ்க்கும் கிடைக்கும். இந்த மாதிரி கம்பி சைஸ்லேயுமே கிடைக்குது. இதோட ரேட்டு 2 rupees 3 அல்லது 3 rupees இவ்வளோ தான் இருக்கும். இதை நீங்கள் எடுத்து அதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே B7000 க்ளூ அப்ளை பண்ணும்போது ஒரு நிமிஷம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு திங்ஸையும் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உடனே பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி நீங்கள் 1/4 inch சைஸில் இருக்கக்கூடிய கோல்டன் ஹேர் போ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைன் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹேர் போவுமே எடுத்து எதில் பண்ணாலுமே சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இது என்ன டேப்னா, நம்ம ஹேர் போவோட எண்டில் சேஃப்டிக்காக நம்ம பேஸ்ட் பண்ணக்கூடிய டேப் தான் இந்த டேப். இந்த டேப்போட 1 மீட்டர் 40 rupees நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்க. நார்மலாக தையல் பொருட்கள் வாங்கக்கூடிய நூல் கடைக்கு பக்கத்துலேயே சில கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் கிடைக்கும். ஆரி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கடைகளில் ப்ரூச் மெட்டீரியல்ஸ் இருந்துன்னா அந்த ஷாப்பில் இப்போ ஜுவல்லரி மேக்கிங்க்கான இந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில கடைகளில் இன்னுமே அப்டேட் பண்ணல. ஸோ அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்டேயுமே நீங்கள் வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கோங்க. நம்மக்கிட்டே ஆல்ரெடி ப்ரூச் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு அனுப்பித்தரலாம். இதுக்கப்புறமா நம்ம ஒரு மெட்டல் ஒயர் எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு பீடாக உள்ள இன்சர்ட் பண்ணி அதை டைப் பண்ணி எடுத்தால் போதும். மெட்டல் ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு எண்டில் ஸ்டோன் செயின் மேலே ஒரு 2 or 3 times அப்படி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக நீங்கள் போட்டு ரோல் பண்ணி எடுங்க. இது நீங்கள் ரோல் பண்ணும்போது உங்களோட இஷ்டம்தான். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கேப் விட்டு நான் ஃபஸ்ட்டு மேக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் கேப் விட்டு பண்ணுறதை விடவும் நெருக்கமாக பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருந்து. ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது 5 ஸ்டோன்ஸ்க்கு அடுத்ததாக ஒரு பீடு வர மாதிரி கவுண்ட் பண்ணி பண்ணினேன். ஆனால் இதை பார்க்க அந்தளவுக்கு எனக்கு சூப்பராக தெரில. அதுக்கப்புறமா கண்டினியூவாக பண்ணும்போதே அடுத்ததாக பீட் வர மாதிரி டைட்டாக நெருக்கமாகவே பண்ணிட்டேன். நெருக்கமாக பண்ணது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கேப் விட்டு பண்ணதை ரிமூவ் பண்ணிவிட்டு டைட்டாகவே நெருக்கமாகவே பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணும்போது நெருக்கமாகவே பண்ணிக்கோங்க. கேப் விட்டு பண்ணுறதை விடவும் கேப் விடாமல் நெருக்கமாக இருக்கிறது தான் சூப்பராக இருக்குது. என்ன பண்ணோன்னா நீங்கள் ஒரு பீடை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ஹேர் போல் ஒரு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பீடை உள்ளே விட்டுட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஹேர் போல் இன்னொருக்கா அப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மாற்றி இதை ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஃபிட்ஸ் ஆகிரும். இப்படி தான் அதை ரோல் பண்ணோம் அப்படிங்கிற எந்த ப்ரொசீஜருமே இல்லை. நீங்கள் எப்படி பண்ணாலுமே அது சூப்பராக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு நான் வந்து கேப் விட்டு பண்ணதை விடவும் கேப் விடாமல் பண்ணது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம நார்மலாக ஹேர் போ மேக் பண்ணுவோம், அதை விடவும் இது வந்து சூப்பர் லுக்காக இருக்கும். ஒரு கிராண்டாக உங்களோட கிட்ஸ் ட்ரெஸ் வியர் பண்ணாங்கன்னா அதுக்கு மேட்சிங்கான கலர்லேயே பீட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணுங்கள். கிறிஸ்டல் பீட் யூஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் மேக் பண்ணும்போது மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினீங்க, ஹோல்சேலில் உங்களுக்கு கிடச்சினா இன்னுமே லாபமாக இருக்கும். நீங்கள் ஒன்றா தனித்தனியாக வாங்குறத விடவும் ஹோல்சேலில் 10 count இந்த மாதிரிலாம் வாங்கும்போது இன்னுமே உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஷாப் பார்த்து வாங்குங்க. நீங்கள் கரெக்டான ஷாப் போய் வாங்கலைன்னா உங்களுக்கு வாங்கக்கூடிய காஸ்ட்டு அதிகமாகிடும். அதுக்கப்புறமா அதை மேக் பண்ணி அதை சேல் பண்ணும்போது அந்தளவுக்கு ப்ராஃபிட் வராது. ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கும்போது அதோட ரேட்டை ஒரு கடைக்கு 2 கடைக்கு செக் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் இதை மேக் பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமா பீட்ஸோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு பெரிய பீட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா அதோடய சைஸை சின்னது பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போக எண்டு வரும்போது சின்ன பீட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறமா நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு அப்படி கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 3 பீட்ஸ் சின்ன சைஸ், அதுக்கப்புறம் ஒரு 4 பீட்ஸ் சின்ன சைஸ், இந்த மாதிரி அதோட சைஸை சின்னதாக்குங்க.
இதை நீங்கள் மேக் பண்ணும்போது இந்த மாதிரியே மேக் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ட் சைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் டேப் ஒட்டியிருக்கேம்ல அந்த இடத்துலேருந்தே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணும்போது எனக்கு கரெக்டாக அதை ரோல் பண்ண முடியல. அதனால தான் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைட் சைடு ஃபுல்லுமே முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறமா அகெயின் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல்லே ஃப்ரீ ப்ரூச் கிளாஸஸ், ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸஸ், ஃப்ரீ ஆரி கிளாஸஸ், பேபி ஃப்ராக் காம்போசிட் கிளாஸஸ், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் நடக்குது. இந்த கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு புரிகிற மாதிரி ரீசன்ட் டேஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லித் தருவோம். ஜஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். உங்களுக்கும் நியூவாக ஜாயின் பண்ணோம், நியூ சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் தர்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரெகுலர் அப்டேட்க்கு நம்மளோட சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸாக ஜுவல்லரி மேக்கிங் பார்த்துட்ருக்கோம். அதில் மேக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்சசரிஸுமே நமக்கு மேட்சிங்காக இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் பார்த்த இயர்ரிங்ஸ், அதுக்கு இந்த ஹேர்போ ரொம்பவே மேட்சிங்காக இருக்கும். இதை மாதிரி நம்மளே மேட்சிங் பண்ணி மேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ் லேர்ன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஹேர்போ ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நியூவாக ஒரு மாடலோடு நம்ம கிளாஸை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.